அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஷிரான். இதில் உண்மை நிலவரம் என்னென்னு சொன்னால், இந்த காலையில் ஒரு சரியாக 9:20 மணிக்கு என் மகன் கடை கொண்டு போயிட்டு கிட்ட தான் கடை இருக்கு, ஒரு 100 மீட்டரும் இல்லை வீட்டிலிருந்து, மெயின் ரோடுக்கெல்லாம் போக தேவையும் இல்லை. சரியாக அக்குறனா குறுகோட சுலைமாங்கந்த ஜங்ஷன்ட்ட போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது ஒரு டொயோட்டா டவுனஸ் CR4241 மாதிரி வேன் ஒன்றில் வந்து ஒரு ஆள் வந்து வேன் நின்றுட்டிக்குது. இவர் வரக்கொலை, இவர் வர சைட்லேயே தான் வேன் நின்றுட்டிக்குது. இவர் வேனுக்கும் இஞ்சால ஓரத்தால் தான் வாராரு. அப்போ வேண்ட டிரைவிங் சைடில் அதர் சைடெல்லாம் வாராரு. அப்போ ஒரு ஆள் இவரை வேனில் இருந்தவர் வழி மறைச்சி, நான் உங்களோட வாப்பாட ஃப்ரெண்ட் தான், நீங்கள் இந்த வேனில் ஏறுங்க, நான் கேம்ஸ் போட்டு தாரேன், சாக்லேட்ஸ் தாரேன்ட்டு ஒரு ஆள் கூப்பிட்டிருக்கிறாரு. அப்போ இவர் அது ஒன்றும் செஞ்சில்லை. அப்போ அவர் டிஷர்ட்டால் பிடிச்சிறாரு. டிஷர்ட்டால் பிடிக்கையும் இவர் கையை உதறித்து அவரை கையை கடிச்சிட்டு ஓடி வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுதான் இதில் நடந்த சீன். அப்போ இதை தவிர இதில் வார மற்ற மெசேஜ் எல்லாம் இதில் ஃபேக் மெசேஜஸ் தான் வருது. இதுதான் நடந்த சீன். அப்போ இதில் வந்து உள்ள அவர் அடையாளத்தை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், சம்மந்தப்பட்டால் ஒரு மாஸ்க் போட்டு, பிளாக் கலர் மாஸ்க் கொண்டு போட்டு, கையில் டெட்டு அடித்து, ஒரு கையில் ஆரஞ்சு கலர் நூலொன்று சுற்றி கட்டியிருந்தாராம். முடிய ஷார்ட்டாக வெட்டின உண்டாம். இனி ஒரு ஆள் அடையாளத்தை தான் சொல்கிறாரு. இனி வேறு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். வீடு நல்லா கிட்ட தான். அவர் அந்த இன்சூரன்ஸ் நடந்த இடத்துலேருந்து ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தூரம் தான் இருக்கும். அப்போ இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ இதை நாங்கள் சிசி கேமராவில் செக் பண்ணோம். அந்த வேன் போகுது. எங்களோட என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த இவர் சொன்ன இடத்துல அந்த கேமரா வந்து அந்த ஒரு கேமரா தான் கவர் ஆகுது. அந்த சொன்ன இடத்துக்கு அந்த கேமரா, அந்த இவரை கையை பிடிச்சி இழுத்த சீன் வந்து அந்த கேமராவுக்கு கவர் ஆகுது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேமராவுக்கு இது படுகுது இல்லை. வேறு கேமராக்களில் பார்த்தாலும் நிறைய வீடுகளில் கேமரா ஆஃப் அப்படித்தான் மெசேஜஸ் வருது, வேலை செய்யல அப்படின்ட்டு. ஸோ இது எங்களுக்கு வேறு மெசேஜஸ் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் அந்த வேன் டிஸ்பிளே ஆகுது எங்களுக்கு. வேறு வேன் நம்பர்ஸ் ஒன்றும் விளங்குதும் இல்லை. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் படுகுது அந்த வேன். அப்போ பிள்ளைக்கு என்னதுன்னு சொன்னால், பிள்ளை வந்துட்டார் அல்ஹம்துலில்லாஹ். ஃபிசிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபிசிக்கலாக இனி கொஞ்சம் மென்டாலிட்டியாக கொஞ்சம் அந்த எல்லாரும் அதுவும் வந்த நேரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருந்தார். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. நீ அவர் வந்து கிரேட் 4 படிக்கிற 9 வயசுக்குள்ள இந்த மென்டாலிட்டி கொஞ்சம் இப்போ எல்லோரும் வந்து கொஞ்சம் கேள்விகள் கேட்க மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. தவிர வேறு ஒரு ஃபிசிக்கலாக எந்த ஒரு காயமோ ஒரு கீரலோ ஆளுக்கு ஒன்றும் இல்லை. அதில் டிஷர்ட்டை இழுத்ததுனால டிஷர்ட் கொஞ்சம் அந்த இழுபட்ட மாதிரி இருக்கி, அதுவும் பிஞ்சு ஒன்றும் இல்லை. இனி ஒரு சீனும் இல்லை. இதான் நடந்த சம்பவம். இதைத்தான் நான் உண்மையான சம்பவத்தான் சொல்லியிருக்கிறேன். இதை ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேறு வார மெசேஜஸ், இது சம்பந்தமான வார மெசேஜஸ் எல்லாம் ஃபேக்கான மெசேஜஸ் தான். நீ யாரும் ஃபேக்கான மெசேஜஸை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். அதே நேரம் அவரோட புள்ளகளை எந்த சீனுக்கு நடக்குதுன்ற சொல்ல தெரியா. நீ யாரும் அவரோட புள்ளகளை நீ பார்த்துக்கொள்ளுங்கன்ற மெசேஜை தான் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தி மெயின் எல்லாரும் நீரும் இதுல பிள்ளைய கடத்த வந்தாங்க.
இவர் வந்துட்டாரு நாலு வந்து வாகனத்துல வந்து இழுத்தீர இழுக்கிறதோடு இவன் கையை கடிச்சிட்டு ஃபுல்லா பாஞ்சிட்டான். சரியா மாடல் ஸ்கூலுக்கு பணியாத பணியானதான் இது. எல்லாரும் கவனமாயிருந்தா சரி, கொஞ்சம் எலர்ட் ஆகும். நாங்கள் ஈராவுக்கள் உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் கவனமாக